இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவிகளை செய்வார். எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஏன் 40 என்று சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்திருந்தேன். இந்த 40 எப்போதும் கூட எதற்கு அடையாளமாக வேதத்தில் விளங்குகிறது என்று சொன்னால் டிரான்சிஷன் என்று சொல்லியிருந்தேன். மறுநிலைக்குட்படுத்துகிற ஒரு அடையாளத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது என்று சொல்லியிருந்தேன். அதற்கு அநேக உதாரணங்களையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். நோவா மழை எத்தனை நாள் பெய்ஞ்சிச்சு? 40 நாளுக்கு பின்பு ஒரு புதிய உலகத்திற்குள்ளாக கடந்து போனாங்க. மோசே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்ததினாலே கர்த்தருடைய உடன்படிக்கையும் நியாய பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்டான். அதற்கு முன்பாக மோசே இன்னொரு 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருந்தார். இந்த 40 வருஷம் முடிஞ்ச பின்புதான் எரிகிற ஒரு முற்செடியை பார்க்கிறார். நான் அருகாமையில் சென்று பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். போகிற போது மேய்ப்பன், அங்க போயிட்டு திரும்பி வருகிற போது யாருங்க? கர்த்தருடைய ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டவர். இப்போ புரியுது உங்களுக்கு? தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அது கரெக்ட், தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான் ஆரம்பத்திலேயே. ஆனால் இப்போ 40 வருஷம் மீதியான்ல இருக்கிறாரு. ஆஃப்டர் திஸ் 40 now you see there is another transition there. இப்படி ஆண்டவராகிய இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. he was transited to public ministry. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்தாங்க. 40 முடிகிற போது புதிய தலைமுறை ஆசீர்வாதமான தேசத்திற்குள் நுழைந்தாங்க. அப்போ 40 என்பது வேதாகமத்தில் நாம் பார்க்கிற போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்குள் போக அது அடையாளமாக இருக்கு. அப்போ இப்போ 40 நாள் உபவாசம் இருக்க போகிறோமே, 40 நாள் வரப்போகிறோமே, 40 நாள் செபித்து ஒப்பு கொடுக்கறதுனால பிரதர் 40 நாள் இருக்கிறதுனாலேயே மாறிடுமானா அப்படி மாறாது. இந்த டிரான்சிஷன் வரணும்னா, இந்த மறுநிலை வரணும்னா வெறும் 40 நாள் கடந்து வருகிறதுனால வராது. இது வரைக்கும் நம்ம எத்தனை 40 நாள் பார்த்துருப்போம் நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு எத்தனை வயசுங்க? அந்த வயசை 365 நாள் ஒரு வருஷத்துக்கு போட்டு அதனுடைய டோட்டல் என்னன்னு பாருங்க. அதனுடைய டோட்டலை டிவைடட் பை 40 பண்ணுங்க. அதுதான் அவ்வளவு 40 நாள் கடந்து வந்திருக்கிறோம். என்ன டிரான்சிஷன் பார்த்தோம்? ஐயா ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐயா திருச்சபைக்குள்ள வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி மார்பு தட்டி கொள்ளுகிறோமே எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க. இதுல வராத மாற்றம் இந்த 40 நாள்ல வருமா பிரதர்? அப்படியே இருந்தா வராது. இதுவும் இன்னொரு 40 நாளாக கடந்து போகும், அவ்வளவுதான். இல்லைங்க, எனக்கு அந்த மாற்றம் வரணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 40 நாளும் இப்போ நான் காட்டின இவர்களுக்கு எல்லாம் எப்படி மறுநிலைகளுக்குள் போனாங்கன்னு சொன்னால், 40 தாண்டினதுனால போகலை, இந்த 40க்கு நடுவில் அவங்க ஏதோ செஞ்சாங்க, அதனால மறுநிலைக்குள் போனாங்க. என்ன செஞ்சாங்க சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தமாக சொல்லணும். ஏன் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த ஒப்பு கொடுத்தல் தான் பெரிய காரியங்களை செய்யும். Until we submit, God will not intervene in our lives. You can just continue your days and your years the way you wish. உங்களுக்கு பிரியமானபடி உங்க மனதுக்கு தோன்றுகிறபடி எல்லாம் நீங்கள் நடக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்வதில்லை. ஒப்பு கொடாமலே வந்து நம்மை துக்கப்படுத்தி ஆளுகை செய்து நம்மை வேதனைக்குள் படுத்த நினைக்கிறது பிசாசு, ஆவியானவர் அல்ல. நான் நேற்று தினத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒப்பு கொடுத்தல் தான் மறுநிலைக்கு அனுப்பக்கூடிய கிரியை. எவ்வளவுங்க என்னைய கர்த்தர் மறுரூபப்படுத்துவாங்க? நாம எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு மறுரூபப்படுத்துவாங்க. நாம ஒப்பு கொடுத்ததுக்கு மிஞ்சி கர்த்தர் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க. நாம ஒப்பு கொடுத்ததுக்கு மிஞ்சி கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க. Now God will not intervene in our free will. If we tell Father, I don't want to submit to that, God with all patience, because he loves, he would just tell, okay, take time. சரி, உங்க விருப்பம், எப்போ வரலான்னு இருக்கீங்க அது நாங்கள் தீர்மானிப்போம். சரி, ரைட். Let me tell you something, church. God is not the loser. தேவன் இது நிமித்தமாய் எதையும் இழந்துடல.
யார் இழக்கிறா தெரியுமா? நாம தான். கர்த்தரை உதாசீனப்படுத்தி மனுஷன் தொடர்ந்து நடப்பானால் அவனுக்கு அழிவு எப்படி வரும் தெரியுமா? வேதம் சொல்லுது, சடதியாய் வருமா. அவனுடைய அழிவு சடதியாய் வருமா. கர்த்தர் காண்பிக்கிற எல்லா இரக்கங்களையும் தள்ளி, கர்த்தர் காண்பிக்கிற எல்லா கிருபைகளையும் விருதாவாக்கி, கர்த்தர் எவ்வளவு முறை அவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தாலும் செவிகளை அடைத்து கொண்டு தன்னை யாரும் தடுக்க முடியாது என்று போகிறவன் நடக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு அழிவு சடதியில் வருமா. அப்படி வருகிற போது அவர்களால் மனம் திரும்ப முடியாது, அவர்களால் எதையும் செய்ய முடியாது. They will not have time to repent or they will not have time to make any changes. எதையும் செய்து கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுத்தலின் அளவின்படிதான் மறுரூபத்தின் அளவும் உண்டு. ஒப்பு கொடுத்தலின் அளவின்படித்தான் மறுரூபத்தின் அளவும் உண்டு. The amount of transformation is determined on the amount of your submission. நீங்கள் எவ்வளவு ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, உங்க மறுரூபமாக்குதல் எவ்வளவுன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நேற்று தினத்தில் உங்களுக்கு நான் காட்டி கொடுத்திருந்தேன். அப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்போதான் மறுரூபம் ஆகும் என்பதற்கு ஒரு சில வசனங்களை உங்களை வாசிக்க சொல்லியிருந்தேன். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை நீங்கள் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை மறுரூபமாக்கி புது மனதுள்ளவர்களா மாற்றிடுவாங்க. இப்போ மறுரூபம் ஆகினதுனால இந்த மனது எப்படிப்பட்டது? புதிய மனது, ஸ்பிரிச்சுவல் மைண்ட். இது ஸ்பிரிச்சுவல் மைண்டா மாறிடுச்சு. ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்குள் போனது. எப்போ? ஆண்டவரே மறுநிலைக்குள் நடத்துங்கப்பா. ஒப்பு கொடு, உன் சரீரத்தை ஜீவ பலியாய் அதன் மேல் கிடத்து. அதன் மேல் கிடத்தும் அளவும் அக்கினி வராது. அது நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எலியா என்ன பண்ணல? ஆண்டவரே அக்கினி அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லல. அப்படி ஒரு பாகாலை சேவிக்கிறவனும் செய்ய மாட்டாயா. புரிந்து கொள்ளுங்கள். until they offer sacrifice, even a Gentile would not call upon the fire from their gods. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பலியை செலுத்தும் வரைக்கும், பலிபீடத்தின் மேல் பலியை கிடத்துகிற வரைக்கும் ஒரு அந்நியனும் கூட தங்கள் தேவனிடத்தில் அக்கினியை அனுப்பும்படி கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது நீங்களும் நானும் என்ன கேட்குறோம்? அக்கினி வரட்டும். செலுத்திட்டீங்களா? உங்களை பலிபீடத்தின் மேல் கிடத்தினீங்களா? அது கிடத்த மாட்டோம். ஆனால் என்ன அனுப்பணும்? பலியை செலுத்தாமல் பலியை அங்கீகரித்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கூக்குரலிடுகிற திருச்சபைத்தான் இன்றைய நிலைகள். There is no sacrifice offered on the altar, but the church is calling for the fire. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? இன்றைய நிலைகள் புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிறிஸ்தவர்களுடைய, அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைகள் தான் இன்னைக்கு. We know God sends a fire. தேவன் அக்கினியை அனுப்புகிறவர்னு தெரியும். ஏன்னா கதை படித்தோம் இல்லையா? நாம 1 ராஜாக்கள் 18 வாசித்தோமே. அதனால கர்த்தர் அக்கினியை அனுப்புகிறவர் என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும். பாடலை பக்தர்கள் அந்த பாடல்களை எழுதியிருக்கிறதுனால பாடலும் நமக்கு தெரியும். எலியாவின் தேவன் என் தேவன், அவர் அக்கினினால் பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று நல்லாவே கரகோஷத்தோடு நாம் பாடலையும் பாடுவோம். சந்தோஷம். ஆனால் எப்போ அக்கினி வரும்? எப்போ அக்கினி வரும்? அப்படி சும்மா இருந்தால் வராது. எப்போ வரும்? பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிபீடத்தின் மேல் பலியை கிடத்தணும். பிரதர், நான் கிடத்தினால அக்கினி வருமா பிரதர்? அது உங்கள் கேள்வி இல்லை. கெடுத்துனீங்களா என்பது மட்டும்தான் உங்கள் கேள்வி. நான் மறுபடியும் சொல்கிறேன், கெடுத்துனீங்களா என்பது தான் கேள்வி. நான்லாம் அக்கினியா மூண்ட முடியுமா பிரதர்? will there be an opportunity, will there be even a possibility for God to ablaze me? என்னையும் அக்கினியாக எழும்பி விற்க கர்த்தரால கூடுமா பிரதர்? நீங்கள் ஒப்பு வச்சிங்களான்றது தான் கேள்வி. இதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் எலியா வெறும் சும்மாவே அக்கினியை வர வைக்கல. என்ன பண்ணாங்க? பலியின் மேல் குடமா தண்ணியை ஊத்துனார். இனி அதில் அக்கினி கண்டிப்பா வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்டதா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது உண்மையா இருந்தால், தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம் எனக்குள்ள கர்த்தருடைய அக்கினி வருமா,
கர்த்தர் என்னையெல்லாம் அங்கீகரிப்பாரா, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க ஒப்பு கொடுத்தது உண்மையா இருந்தா இப்ப சொல்றேன் கேளுங்க, நம் தேவன் எலியாவின் தேவன். எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். அவர் கருத்தாய் செபித்தார், கர்த்தர் வானத்திலிருந்து பதில் கொடுத்தார். அதே போல இருக்கிற நாமும் எலியாவை போல பிள்ளைகளானால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளானால், வாங்க நம்மை நாமே பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் கிடத்தலாம். அப்ப கூப்பிடுயா, நீங்க என்ன கூப்பிடுங்க? அக்கினிய கூப்பிடுங்க. வரலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வரலன்னா என்ன பண்ணுவோம் பிரதர்? நாங்களும் இந்த பாகால கூப்பிட்டவங்களாட்டும் ஓயாம கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் வர வரைக்கும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா? நீங்கள் பலிபீடம் என்கிற ஜெபம், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், அதை சீர்படுத்தி அதன் மேல் உங்கள் சரீரங்களை பலியாக வச்சது உண்மையானா, நீங்கள் ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளவே அக்கினி வரும். அப்படி வரலன்னா என்ன சொல்லணும் தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே? எலிசா எலியாவையும் அறிந்தவர், எலியாவின் தேவனையும் அறிந்தவர். அதனால தைரியமா கேட்டாங்க, எலியாவின் தேவன் எங்கே? தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பலிபீடத்தின் மேல் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு போக முடியும். We just cannot go out there without submitting. It is submission that determines it. The key is submission. ஒரு பெரிய தாக்கத்தை எது கொண்டு வரும் தெரியுமா தேவ பிள்ளையே? நாம் ஒப்பு கொடுக்கிறதுல தான். இதுவரைக்கும் ஆகாத காரியங்கள் திடீர்னு மாறும். எப்படி தெரியுமா? ஒப்பு கொடுத்தலின் மேன்மை அது. You will see the beauty of submission not in anybody's life, but you shall experience it yourself in the name of Jesus. சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா கர்த்தருடைய பிள்ளையே. ஆனா இப்படி ஒப்பு கொடுத்தா இந்த கிரியைகள் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சதுனால தடை கொண்டு வருவன் யாரு? பிசாசானவன். எப்படி ஆகிலும் தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே இந்த வேலை செய்கிறவன். ஒப்பு மாத்திரம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பாருங்கள். இவன் ஆரம்பத்திலேருந்தே அப்படிப்பட்ட ஆளு தான் சொல்லி கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்க நினைச்சால என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? ஏதாகிலும் உபத்திரவங்களை கொண்டு வருவான், சோதனைகளை கொண்டு வருவான், உங்களை துக்கப்படுத்துவான், தேவையில்லாத போராட்டங்களுக்குள்ள உங்களை சிக்க வைப்பான். ஆக மொத்தத்தில் கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒப்பு கொடுக்கறத குறித்து நினைக்கக்கூடாது. நாடகம் பண்ண ஒன்றும் செய்ய மாட்டான். நிச்சயமாகவே ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு தான் போராட்டம் வரும். When a person chooses to submit, the day he chooses in his heart to submit, that is the day that Satan will start to resist, tempt, accuse and attack. But take courage, child of God, he has no final authority. Hallelujah. அவன் உபத்திரவப்படுத்தவோ, நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருதயத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாலே அடுத்த நிமிஷத்துலேருந்து பிசாசு உபத்திரவப்படுத்த, துக்கப்படுத்த, சோதனைகளை கொண்டு வர, தாக்கங்களை ஏற்படுத்த நினைச்சாலும் சரி, தேவ பிள்ளையை திடன்கொள். கடைசி அதிகாரம் அவனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்திலேயே உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்மானிக்காம பிசாசு கூட ஒரு வேளையும் செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதித்ததினால் தான் யோபு வாழ்க்கைக்கு வந்தான். கர்த்தர் அனுமதித்ததினால் தான் பேதுரு வாழ்க்கைக்கு வந்தான். கர்த்தர் அனுமதிக்கிறதுனால தான் யார் வாழ்க்கையிலும் வருவான். அப்படி வந்தாலும் அவைகளை எல்லாம் கர்த்தர் உங்கள் நன்மைக்காகவே அதை மாற முடிக்க பண்ணுகிற கர்த்தர் தான். ஏன் உங்க கர்த்தர், ஏன் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க தோட்டத்தில். என்ன சொல்லி கொடுத்தான்? நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையும் தீமையும் இன்னதென்பதை நீங்களே தீர்மானிக்கலாம். வாட் இஸ் இ டீச்சிங்? வாட் இஸ் இ டீச்சிங்? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ தப்போ இனி யாரை சொல்லுவா? நீங்கள் என்ன பிரதர் சொல்கிறது? எங்களுக்கே தெரியும். கரெக்ட். கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழந்து சொந்தமாக நீங்களே தீர்மானிங்க. உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் வேண்டான்னு சொல்லி கொடுக்கிறவன் தான் பிசாசு. இவர்களுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தம் தோட்டத்தில் கேட்கும், ஓடி போய் ஒப்பு கொடுப்பாங்க அப்பாவுக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுக்க கூடாதுன்றது தானே கிரியை செய்வான். வந்து என்ன பண்ணா? உபத்திரவப்படுத்தலை, துக்கம் கொண்டு வரல. இவங்களுக்கு என்ன கொண்டு வந்தான்?
சோதனைகளை கொண்டு வந்தான். கண்களில் பார்க்க அந்த பழம் எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு இன்பமும் புசிப்பதுக்கு நல்லதுமா இருந்துச்சான். யூ see that? அடுத்தது இன்னொருவரை காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. ஜக்கரியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கலாம். Book of Zechariah chapter 3 verses 1 and 2. வேகமா எடுத்தவர்கள் சத்தமா வாசிக்கணும், எல்லாருக்கும் புரிகிறபடி கேட்கிறபடி. சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நல்லா கவனிங்க. ஜக்கரியாவாகிய எனக்கு கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். எங்க நிக்கிறார் அவரு? ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. அவர் எங்க நிக்கிறாரு? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிக்கிறார். You know that is the point of submission. சரியா? ஒப்பு கொடுக்கிற ஸ்தலம் அது. ஏன்னா யார் யாருக்கு முன்னாடி நிக்கிறா? தேவதூதன் யோசுவா முன்னாடி நின்னாருன்னு சொல்லல. யோசுவா தான் தேவதூதனுக்கு முன்பாக நிற்கிறாரு. மரியாள் இருந்தபோது, வீட்டில் இருந்தபோது மரியாள் தேவதூதர் முன்னாடி போனாங்களா? தேவதூதன் மரியாள் முன்னாடி வந்தாங்களா? தேவதூதன் மரியாள் முன்னாடி வந்தாங்க. மனோவாவுடைய மனைவியை சந்திக்க மனைவி தேவதூதர்கிட்ட போனாங்களா? தேவதூதன் அங்க வந்தாங்களா? தேவதூதர் இங்க வந்தாங்க. ஆனா இங்க என்ன எழுதி இருக்கு பாத்தீங்களா நீங்க? இவர் யோசுவா தேவதூதனுக்கு முன்பாக இவர் நிக்கிறாரு. உடனே அடுத்த வார்த்தை என்ன வாசிங்க? சாத்தான் இந்த யோசுவாவுக்கு விரோதமாய் செய்ய வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஒப்பு கொடுக்க நினைத்த அந்த க்ஷணமே என்ன பண்ண நினைப்பான் தெரியுமா? he will take the position of yours. He will come to that right hand side. அப்படின்றது சாதாரணமானதல்ல. that represents authority, that represents the inheritance. யார் வந்து நிக்கிறா? பிசாசு வந்து நின்னு என்ன பண்ண நினைக்கிறான்? இப்போ வாசிங்க வாசிங்க வாசிங்க. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய என்ன பண்ண போறான்? இப்போ இவங்க வந்து யோசுவாவுக்கு விரோதமானவைகள். He wants to accuse now. See, I'll tell you, the time, the day you decide to submit to God, this is how Satan works. சோதனைகளை கொண்டு வருவான். என்ன பண்ண நினைப்பான்? உங்களை அக்யூஸ் பண்ண நினைப்பான். உங்களுக்கு விரோதமானவைகளை கொண்டு வருவான். ஏதாகிலும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆக மொத்தத்தில் கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒப்பு கொடுக்கூடாது. வாசிங்க, அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து இப்போ வாசிங்க. சத்தமா வாசிங்கம்மா. கொள்ளி அல்லவா என்றார். நல்லா கவனிங்க. இப்போ ஒப்பு கொடுத்ததினால பிசாசு எதிர்த்து நிற்க நினைக்கிறான். அதையும் தாண்டி ஒப்பு கொடுத்திருக்கிறதுனாலவே என்ன நடக்குது? ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னேன்? டிரான்சிஷன். இவர் வாழ்க்கையில் என்ன டிரான்சிஷன் நடக்குது? வாசிங்க. யோசுவாவெனில் யோசுவா எப்படி இருக்கிறாங்க? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். நோக்கி இப்போ இந்த தேவதூதன் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார். மற்ற தேவதூதர்களுக்கு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கணும் என்னன்னு மற்ற தூதர்களுக்கு, நீங்க அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து களைத்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, யோசுவாவை நோக்கி பேசுறாரு. பார், அக்கிரமங்களை நீங்க செய்து அழுக்கான வஸ்திரம் தரித்த யோசுவாவே, இது உன்னை விட்டு களைத்து போக பண்ணி இப்பொழுது சிறந்த வஸ்திரத்தை உனக்கு தரிப்பிக்கிறேன். வஸ்திரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. வஸ்திரத்தை தரிப்பிக்கிறேன். சரிங்க, அது மாத்திரமல்ல, அடுத்தது வாசிங்க. சுத்தமான பாகை வைப்பார்களாக. பாகையை வைத்து தரிப்பித்தார்கள். நின்றான். சாட்சியாக என்னவென்றால், அப்பா, இனியாவது நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆசாரியனா இருப்பீங்க. மறுநிலைக்குள் வந்த நீங்கள் மறுபடியும்
அதே பழைய நிலைக்கு போகக்கூடாது என்று சொல்லி யோசுவாவை காட்டி கொடுப்பாங்க. நாம் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? ஒப்பு கொடுக்க நினச்சாலே, ஒப்பு கொடுக்க பிரயாசப்படுகிற போது, ஒப்பு கொடுக்க நாம் கடந்து வருகிற போது பிசாசானவன் இவ்விதமான அநேக காரியங்களை செய்வான். கடைசியாக உங்களுக்கு இன்னொரு ஆதாரத்தை காட்டி கொடுத்துறேன். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. முதலாவது லூக் சாப்டர் 4 verses 1. இயேசு யாரால நடத்தப்பட்டு போறாங்க? வாசிங்கம்மா சுவாதி, சத்தமா வாசிமா. யாரால நடத்தப்பட்டாங்க? See, the Bible says Jesus was led by Holy Spirit. Now Jesus submits himself under the leadership of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்துகிறாங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்காவில் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். இயேசு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்துகிறார். Jesus submitting under the authority, the leadership of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாங்க. யாரை? எழுதியிருக்கா? இப்போ எப்போ இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அடுத்தது என்ன? யார் வரா? பிசாசு வந்து என்ன பண்றான்? சோதிக்கிறான். எதுக்கு? நீங்க ஒப்பு கொடுக்க கூடாது. இதை தாண்டி ஒப்பு கொடுத்ததினாலே அங்க யோசுவாவுக்கு என்ன கிடைச்சிச்சு? புதிய வஸ்திரமும் சிறந்த வஸ்திரமும் பாகையும் ஊழியக்காரன் என்கிற கனமுள்ள ஊழியமும். சரியா? ஊழியக்காரனுங்கிற கனமுள்ள ஒரு பதவியில் கர்த்தர் நிறுத்தி நடத்தினாங்க, ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நடத்தினாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறாங்க. இப்போ பிசாசு உடனே ஒப்பு கொடுத்ததினால வந்து கிரியை செய்ய நினைக்கிறான். இதையெல்லாம் தாண்டினதினால, அப்பவும் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவர் ஜெயித்ததினால, லூக்கா புஸ்தகம் 4:14 வாசிங்க. இந்த 40 நாளுக்கு பின்பு அப்போ எப்படி போனார்? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆவியானவரால் நடத்தப்பட்டாங்க. இப்போ 14ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டாங்க. தம்பி, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் சும்மா நிரப்பப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணுமானால் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைக்கு சோதனைகளை கொண்டு வரத்தான் செய்வான், உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே சொல்லுங்க, நீங்களும் நானும் நிச்சயமாகவே ஜெயிப்போம், ஒப்பு கொடுப்போம். எனவே கர்த்தர் என்னை ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்குள் நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. இது எல்லாரும் வாழ்க்கையிலும் இப்படிதான் இருக்கும். 2 திமோத்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 Timothy chapter 3 verses 12. கிறிஸ்து இயேசுவಲ್ಲಿ ஆமா, பரிசுத்தமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் என்ன நடக்கும்? என்னங்க வரும்? துன்பப்படுவாங்க. பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக என்ன வரும்? துன்பங்கள் வரும். ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கேளுங்க, இந்த உலகத்தார் ஆனால் இந்த உலகம் உங்களை நேசிக்கும். இந்த உலகத்தார் ஆனால் இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும்? நேசிக்கும், ஏற்றுக்கொள்ளும், உங்களை பகைக்காது, விரோதிக்காது. நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவர்கள் ஆனபடினால் அவரை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகம் உங்களை என்னையும் ஏற்றுக்கொள்ளாது. அவரை அங்கீகரிக்காத இந்த உலகம் உங்களை என்னையும் அங்கீகரிக்காது. அவரை வெறுத்து தள்ளினது போல இந்த உலகம் நம்மையும் வெறுத்துத்தான் தள்ளச் செய்யும். அவரை சிலுவையில் அறைந்தது போல இந்த உலகம் உங்களையும் என்னையும் அறையத்தான் செய்யும். ஆனாலும் சரி, திடன் கொள்ளுங்கள். ஒப்பு கொடுத்ததற்கு பின்புதான் பெரிய மேன்மையும் மகா வழிகளும் அங்கதான் உண்டு. It is okay. Take courage. We shall travel together. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த காரியங்கள் முதலாவது
சரியா? நாம் ஒப்பு கொடுக்கிறது யாருக்கு பிடிக்காது? ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு வருவான், ஆனாலும் விட்டு கொடுக்காம அவனுக்கு வழி விட்டுறாம அதை மேற்கொள்ளுவோமானால் அதற்கு பின்பு தான் என்ன வரும்? டிரான்சிஷன் வரும், மறுநிலை அதுக்கு பின்பு தான் கிடைக்கும். சரியா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாங்க? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35 தொடங்கி என்ன சொன்னாங்க? ஐயா, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன எதுவும் பிரிக்க முடியாது. எதெல்லாம் பிரிக்க முடியாது? அது வேதனையாக இருந்தாலும் சரி, நிந்தனையாக இருந்தாலும் சரி, அவமானமாக இருந்தாலும் சரி, நிர்வாணமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமோ வருங்காலமோ தூதர்களோ எதுவானாலும் சரி, என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து சொல்ல மாட்டீங்களா? எப்படி சொல்லுவோம்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாதுன்னா அந்த பிள்ளைங்க தான் ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க. அப்படி ஒப்பு கொடுக்கிற போகிற போது என்ன சூழ்நிலைகள் மாறி வந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, என்னால் உமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஐயா. ஐ கேன் நாட் சே நோ டு யூ. நான் உமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வேதனையாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, இதற்கு பின்பு வரக்கூடிய மேன்மை நிமித்தமாய் நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு ஏன் ஏற்றுக்கொண்டாங்க? வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மேன்மை நிமித்தம் அவர் சிலுவையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு சகித்தார். He endured the cross because of the joy that was kept before him. அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மேன்மை நிமித்தம் இவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாங்களா? எபிரியரின் புஸ்தகம், நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லாவிட்டால் நாம் வாசிக்க வேண்டியது அவசியமாக போகிறது. 12ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம். We'll read chapter 12 verses 2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள், அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இப்போ வரக்கூடிய இந்த அவமானங்களை பொருட்படுத்தாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். நமக்கு அந்த சிங்காசனம் வேணும். அப்பா சொல்லியிருக்கிறாங்க, ஜெயம் கொள்ளுகிறவங்க நான் எப்படி பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறேனோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவர்களையும் நான் உட்கார செய்வேன். அப்பா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கும் வேணும். ஆமாம், அது வேணும்னா அந்த சந்தோஷம் வேணும்னா இப்போ இந்த நாட்களில் நாம் காணக்கூடிய இந்த அவமானங்களை பொருட்படுத்தாமல் ஏற்று தைரியமாய் கடந்து போக வேண்டும். ஏன்னா இதற்கு பின்புதாயா மறுநிலை நமக்கு உண்டு. நமக்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். கர்த்தர் என்ன நினைக்கிறீங்க? மேஜிக் செய்கிறவரா? அப்படியே கண் மூடி கண் திறந்த உடனே எல்லாம் திடீர்னு தோன்றதுக்கு God is not running artificial intelligence. நீங்கள் நினைக்கிற உங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் தக்கவாறு ஏதாகினும் செய்து கொடுக்க கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதற்குண்டான முறைகளை சொல்லுவார், அதற்குண்டான வழிகளை காண்பித்து கொடுப்பார். அதற்கு ஒப்பு கொடுக்கிற போது அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இது முதலாவது. அடுத்தது நாம் பார்க்கலாம். ரெண்டாவது, யாருக்கு கஷ்டம் இது? முதலாவது, பிசாசுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு சொன்னால் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். சரியா? அடுத்தது, see, until he makes you rebel, he knows God cannot work in your life. That is the catch. அவ்வளோதான் விஷயமே. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சபைக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், சபையில் அங்கத்தினராக இருக்கலாம், நீங்கள் காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக இருக்கலாம், எல்லாமே செய்கிறவர்களாக இருக்கலாம், உபவாசிக்கிறவங்களாக கூட இருக்கலாம், 40 நாள் உபவாசத்துக்கு பேர் கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சாலும் பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒப்பு கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் ஆக போகிறதுல இந்த பிள்ளை வாழ்க்கையில். தட் இஸ் ஃபைன், வெட்டுருங்க அவனுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. அப்படியே போயிட்டு இருக்கும். காலங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கும். ஒரு மாற்றமும் வராது. ஒரு மாற்றமும் இல்லை. பிரதர், ஏன் பிரதர் மாற்றம் இல்லை? ஏம்மா ஒப்பு கொடுக்கலை? வேறு ஏதாவது இன்பமாக சொல்லுவீங்களா?
ஏன் ஒப்பு கொடுக்கலன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, ஒப்பு கொடுத்தா தாங்க வேலை செய்ய முடியும். ஒப்பு கொடுக்காத வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வதில்லை. இது அடித்தளம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு அது தெரிஞ்சதுனால தான் என்னன்னா செய்யுங்க, ஒப்பு மாத்திரம் கொடுக்காதீங்கன்னு. அடுத்த காரியங்களை பாருங்க. ரெண்டாவது, why is it submission? Why do we find submission difficult? Because it is inconvenient. முதலாவது என்ன? Because it is spiritual battle. Most of us are not ready for submission because it is spiritual battle. முதலாவது, ஏன் ஒப்பு கொடுக்க கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிந்த பின்னும் ஏனையா நாம் ஒப்பு கொடுக்கறதுலன்னா முதல் காரியம் என்ன தெரியுமா? அது ஆவிக்குரிய போராட்டம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒப்பு கொடுக்க நினைக்கிற போது யார் போராடுவா? அது ஆவிக்குரிய போராட்டம். ரெண்டாவது காரணம், எதுக்கு ஒப்பு கொடுக்க முன் வர்றதில்லை நாம, ஏன் ஒப்பு கொடுக்கிறவர்களா இல்லை நாமன்னு சொன்னால் ரெண்டாவது காரணம், the Bible says because it is inconvenient. தமிழில் சொல்லணும்னு சொன்னால் அது என்னுடைய சௌகரியத்துக்கேற்றபடி இல்லை. It is not according to my convenience. It is so inconvenient. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. It is inconvenient. How do I say that? Now listen closely. அவைகள் அது நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு இருக்காது. அது நம்மை மிகவும் கலங்க பண்ணும். அது ஏற்றுக்கொள்ளத்தகாததாக இருக்கும். ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறேன்? கவனித்து கேளுங்கள். நாம் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் முதலாவது நிச்சயமாக கேட்பாங்க, எப்பா உண்மையாக தான் சொல்கிறீங்களா, இல்லை எல்லாரும் பாடுறாங்கன்றதுனால சேர்ந்து 10ஓட 11 பாடுறீங்களா? இல்லை ஆண்டவரே, ஐ மீன் இட் and I tell you I submit. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது உண்மையானால் அப்படி நாம் தைரியமாக சபையில் நின்று அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லுகிறதானால் உண்மையாக அதை கருதி எண்ணி அந்த வார்த்தையுடைய தாக்கம் இன்னது என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். ஏனால் வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ நாம கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவது சாதாரணமானது இல்லை. அப்படி சொல்லணும் தான் கர்த்தருடைய பிள்ளை அங்கதான் வரணும். ஆனா ஏன் வர தாமதிக்கிறான், வர ஏன் மனதில்லைன்னு சொன்னா அது ரொம்பவும் நம்மை சங்கடப்படுத்தும். ரொம்ப சங்கடம். அது ஒப்பு கொடுத்தல் சங்கடமானது. நல்லா இருக்கு பாருங்க வார்த்தை. ஒப்பு கொடுத்தல் எப்படிங்க சொல்ல மாட்டீங்களா? ஒரே சங்கடமானது. எப்படி சங்கடமானது? நீங்களும் நானும் கர்த்தரை பார்த்து எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த கர்த்தர் எப்படி வருவார் தெரியுமா? He will just come and make sure he will disrupt every plan of ours. நம்முடைய எல்லா திட்டங்களையும் அவர் சிதறடிக்க பண்ணுவார். நம்முடைய எல்லாம் பல வருஷமா போட்ட யோசனைகளை எல்லாம் தாறுமாறாக்கிடுவர். நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் குலைத்து தள்ளுவார். எப்படி இருக்கும் தெரியுமா? அது இத்தனை வருஷம் பார்த்து 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 கட்டினதை வந்து தடபடான்னு வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு போய் அவர் உட்காருவார். அதான் ஒப்பு கொடுத்தல். யோசிக்கணும் பிரதர். இல்லை உண்மைக்கு தான். நீங்க யோசிக்கிறது உண்மைன்னு சொல்லலை, இது உண்மை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 10 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஏன் கர்த்தர் அப்படி செய்கிறாங்க, ஏன் என் திட்டங்களை எல்லாம் குலைத்து போட வேண்டும், ஏன் என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உடைத்து போட வேண்டும், ஏன் என்னுடைய இத்தனை காலமும் நான் கவனித்து பார்த்து பார்த்து நான் வடிவமைத்த என்னுடைய திட்டங்களை எல்லாம் ஏன் கர்த்தர் வந்து உடைக்க வேண்டும்? ஏன் அப்படி செய்யணும் கர்த்தர்? நான் நல்லது தானே யோசிச்சு வச்சிருந்தேன், நான் சிறப்பானதை தானே யோசிச்சு வச்சிருந்தேன். யாரை கேட்டாலும் இதில் ஒரு பிள்ளையும் சொல்ல முடியாதே, ஏன் கர்த்தர் வந்து அப்படி உடைக்க வேண்டும்? வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி. ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ಆನ್ಸರ್. ரெண்டாவது அடுத்தது என்ன? ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ನನ್ನ ಮಾರ್ಗವೂ ಅಲ್ಲ.
உங்கள் யோசனைகள் என் யோசனைகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. நீங்கள் ஒப்பு கொடுத்தது உண்மையாக இருந்தால் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் உடைக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, அவர் குலைத்து போட அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை தகர்த்து போட கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு, அதை பிடுங்கி எடுத்து தூரம் தள்ள கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு, அதை சுட்டெரிக்க கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. பிரதர், அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் யோசித்து வச்ச கற்பனை கோட்டை, நாங்கள் இவ்வளோ நாள் யோசித்து வடிவமைத்து வைத்த எங்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒப்பு கொடுத்தாலே ஒழிய இதை கர்த்தர் செய்வதில்லை தேவ பிள்ளையே. And why man, why even a Christian, somebody who claims to be a born again, மீண்டும் பிறந்தவன் கொண்டு சொல்லிக் கொள்கிறவர்களுக்கும் ஏன் இது கஷ்டம்? Because it gets to the core of ourself. சுயம் என்கிற நம்முடைய ஆழத்திற்கு அந்த காரியம் போகுது. அதனால் எங்களால் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா? கர்த்தருக்கு வந்துட்டு நாம் நல்லதை தீர்மானிச்சிருக்கிறோமா, சுமாரானதை தீர்மானிச்சிருக்கிறோமா, சூப்பரானதை தீர்மானிச்சிருக்கிறோமா என்பதெல்லாம் கவலை கிடையாது. அவர் ஒன்று தான் சொல்லுவார், ஏன் சித்தம் உன் சித்தம் அல்ல, ஏன் வழி உன் வழி இல்லை. என் வழிகள் அதுவும் சொன்னாங்க அப்பா, கண்ணு மூடித்தனமாகவும் சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? என் வழிகள் எப்படிப்பட்டதுன்னா, என் திட்டங்கள் உன்னை குறித்து எப்படிப்பட்டதுதானா, இந்த பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம், எவ்வளோ உயரங்க, அவ்வளோ உயரம் சொல்லலாம். எவ்வளோ உயரம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அதனுடைய அளவை சொல்லவே முடியலங்க பிரதர். கரெக்ட். கர்த்தர் சொல்லுகிறார், என் திட்டம் உனக்காக நான் அப்படி வச்சிருக்கிறேன்ப்பா, என் வழிகள் உனக்காக அப்படிப்பட்ட வழிகள். நீ விசுவாசிக்கிறது உண்மையாக இருந்தால் மட்டும் நான் இதை எல்லாம் தகர்த்து போட எனக்கு இடம் கொடு. நீ நம்புகிறது உண்மையாக இருந்தால் உன்னுடைய இதை எல்லாம் வச்சுட்டு கையை கட்டிக்கிட்டு நில்லு. அப்பா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கப்பான்னு சொல்லி நில்லு. ஐயோ எல்லாம் உடஞ்சி போகுதே பிரதர், கவலைப்படாத. உடச்சி போடுகிறது எதுக்கு தெரியுமா? அசைக்க கூடாததை கொண்டு வந்து சேர்க்கத்தான். God does not kill anyone. God kills to resurrect, to know that for truth. கர்த்தர் எதையும் நிர்மூலப்படுத்துகிறவர் அல்ல, அவர் நிர்மூலப்படுத்துகிறதே மறுபடியும் சீர்திருத்தத்தான் ஐயா. அவர் அதை நாசமாக்குகிறதே மறுபடியும் நேர்த்தியானதை கொண்டு வந்து விடத்தான். எப்படி கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார்? எப்படி செய்வாங்க கர்த்தர் இதெல்லாம்? எப்படிங்க செய்வாங்க? அப்படியே சும்மா ஒரு பாடலை பாட வேண்டியது தான், அப்படியே வசனங்களை தியானிக்க வேண்டியது தான், ஆமென் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இட் வில் நாட் டு ஒர்க். And that is why many of our spiritual lives are so dry, and we have passed dryness to drought. ஐயா, நாங்கள் வறட்சி நாட்களை எல்லாம் கடந்து போய் ஒன்றுமே இல்லாத விடாய்த்த நாட்களுக்குள் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நாம ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலை? வாக்குத்தத்தங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறதினால் நிறைவேறாது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தேவ பிள்ளையே. ஒப்பு கொடுக்கணும், ஆனால் அது ரொம்ப இன்கன்வீனியன்ட். அது சாதாரணமானதே இல்லை. நீங்கள் மரியாள் எடுத்து வாசித்து பாருங்கள். மரியாள் தேவதூதன் வந்து சொல்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளம்மா நீ, கிருபை பெற்றவள் நீ, கர்த்தர் உங்கள் மேலே திட்டம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவீங்க. அவர் தம் ஜனங்களை பாவங்கள் நீக்கி ரட்சிப்பார். தாவீதின் சிங்காசனம் அவரை விட்டு விலகாது. இப்படிப்பட்ட ராஜாவா எல்லாம் சொல்லியாச்சுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியாச்சு தேவதூதன். சரி, ரைட். அப்புறமா என்னங்க? மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார், ஆகையினால் நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை பரிசுத்தமான பிள்ளை என்று எல்லாம் சொல்லியாச்சு. அதற்கு மரியாள் மறுத்தருவு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லுங்க? God will not get in Mary's life until Mary gives access to God. மரியாள் வாழ்க்கையில் கர்த்தர் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் மரியாள் ஒரு நுழைவை, அல்லது மரியாள் கர்த்தர் திரியேக தேவன் கிரியை செய்ய அனுமதித்தாலே ஒழிய திரியேக தேவனும் கூட மரியாள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது.
அப்படி செய்யணும் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? வாட் சார்ட் ஆஃப் அ சப்மிஷன் இஸ் that mother became pregnant without enjoying sexual pleasure. அந்த ஒரு தாய் இன்பமில்லாத கற்பம் தரித்தாள். அப்படிப்பட்ட ஒரு சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள எவ்வளோ பேர் ஒப்பு கொடுப்பாங்க? There was no any pleasure, but she was pregnant. And listen, அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒப்பு கொடுத்தா மோசே நியாயப்பிரமாணத்தின் படி என்ன கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகள், எவ்வளோ ஒரு காரியங்கள், இவைகளை எல்லாம் மரியாள் வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராக தேவதூதன் வந்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலான்னு இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன நடக்கும், எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. கர்த்தர் செய்ய சித்தமானதை செய்யட்டும் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாச்சு. ஒரு பக்கமாக யோசேப்பு ஒரு சீட் அனுப்பியிருக்கணும் மரியாளுக்கு. பாரு மரியாளே, நான் இது உங்களுக்கு பேரஃப்ரைஸுக்காக புரியறதுக்காக சொல்கிறேன். மறைவாக ஒரு சீட் அனுப்பியிருக்கணும். ஏன்னா அவர் நீதிமான் அநேக பாவங்களை மூடுகிறவனாக இருப்பான், பேசுகிறவனாக இருக்க மாட்டான், வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நீதிமான் மரியாளுக்கு மறைவாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு சீட் அனுப்பியிருக்கணும். என்னன்னிட்டு, மரியாளே நீங்கள் மரியாளும் சொல்லியிருக்கணும், யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ யோசேப்பு என்ன யோசனையாக இருக்கிறாரு? மரியாளை திருமணம் உடைய வாய்ப்புகள், கல்லெறியப்பட்டு ஜீவனே போகிற வாய்ப்புகள், எந்த ஒரு இன்பமும் இல்லாமல் எந்த ஒரு சாதாரண ஒரு வாலிப மகள் அவள் something that she could celebrate, something that she could enjoy, nothing was given. எதுவுமே கிடையாது. ஆனால் ஒப்பு கொடுத்தாங்க. எல்லா திட்டங்களும், மரியாளுக்கு இருந்த எல்லா திட்டங்களும் என்னாச்சு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் வரட்டுமான்னு கேட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து கிரியேட் செய்யட்டுமான்னு மரியாதை கேட்டாங்க. மரியாதை என்ன சொன்னாங்க? ஆமாப்பான்னு சொன்னாங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க? மற்ற எல்லாம் உடைஞ்சு போச்சு, எல்லாம் தகர்க்கப்பட்டுருச்சு. ஆனால் மரியாள் நம்பி கர்த்தருக்கு இடம் கொடுத்ததினாலே கர்த்தர் அந்த தாயை ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வாதமானவளாய், கர்த்தருக்கு சாட்சி உள்ளவளாய், கர்த்தருடைய பிதாவுடைய குமாரனை இந்த பூமியில் வளர்க்க ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்ட தாயா மாறி போயிட்டாங்க. Look what she had and what God gave. அப்படி ஒப்பு கொடுத்த எந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெட்கப்பட மட்டும் விடவே இல்லைங்க. முதலாவது, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன தடைகள், ஒப்பு கொடுக்க என்ன தடை வருது? ரெண்டாவது என்னங்க இன்றைக்கி நாம் தியானிக்கிறது? இட் இஸ் வெரி இன்கன்வீனியன்ட். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், நாம் ஜாம் பண்ணலாம்.